இந்த 5 முகங்களுக்கு அப்பாற்பட்டு ஆகாசத்தை நோக்கிய அதோ முகம் என்று ஒன்று உண்டு. அது முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஞானியர்களுக்கும் மட்டுமே கண்ணால் தரிசிக்கக்கூடிய பாக்கியம். அந்த அதோமுகத்தை யாராலும் பார்க்க கூட முடியாதாம். அதோமுகத்தை தரிசனம் பண்ணணும்னா பிரம்மாவோ விஷ்ணுவாவோ அந்த அளவுக்கு இருந்தாதான் அவங்களாலேயே பார்க்க முடியுமா. அப்படிப்பட்ட அதோமுகத்திலிருந்து இப்போ 6 வந்துடுச்சா, 5ஓட சேர்ந்து 6 வந்துடுச்சா. இந்த 5 முகம் நமக்கு கண்ணுக்கு தெரியும், அந்த 6வது முகம் கண்ணுக்கு தெரியாது இல்லையா. அதுவும் எல்லாருக்கும் தெரியும்படியா மக்களுக்கு அருள்பாலிக்கணும்னு நினைச்சிட்டா, தன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அம்மா எவ்வளவு வேணாலும் எடுத்து கொடுப்பா இல்லையா. தாயை சிறந்த தயாவான தயாபரன் இல்லையா. அதனால சுவாமி நினைச்சாராம், தன்னுடைய 6வது முகத்தின் அம்சமாக முருகப்பெருமானை 6 முக கடவுளாக படைத்தார். அதனாலேயே தைப்பூசத்தன்னைக்கு இப்போ சிவபெருமானுடைய பங்காக 6 முகமாக சுவாமி வந்தாச்சு. இதுல சக்தியினுடைய பங்கு ஏதாவது இருக்கணும் இல்லையா. எல்லா பெருமையும் அவரே தட்டிட்டு போயிட்டா வீட்டம்மாவுக்கு ஏதாவது வேணும் இல்லை. என்ன சுவாமி எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கே தானா நானு அப்படின்னு ஏன் கவலைப்படுற. நீ தான் அவன் கையில வேலா இருக்க போற. ஒரு வேளை பின்னாடி நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம்னு ஒண்ணு. ஏன்னா பிறப்பு, முருகனுடைய பிறப்பு காரணமே அதுதானே. தாரகாசுரனுடைய வதம் காரணமாக தானே சிருஷ்டி நடக்குது. ஏன்னா அவன் அப்படித்தானே ரொம்ப சமத்தாக இரு ஆண்கள் பெண்ணினுடைய துணை இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையால தான் எனக்கு சம்ஹாரம்னு வரம் வாங்குறான் இல்லையா.